தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசியதாக கூறினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வலுவாக கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று வேலை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அமல்படுத்தியுள்ளதாக கூறினார். திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் பல மடங்கு அதிகரித்துவிட்டதாக தெரிவித்தார். அதிமுகவில் சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றார்.